ஒருத்தனும் இல்லையா? அவர் சொல்றாரு, قال أعرابي ذهب بابنه السيل اللهم இறைவா إن كنت قد أبليت நீ என்னை சோதிக்கக்கூடியவனாக இருந்தால், இன் குந்த கத் அப்லைத்த நீ என்னை சோதிக்கக்கூடியவனாக இருந்தால், فإنك طالما قد عفيت என்னை நீ நீண்ட காலமாக எனக்கு என்ன கொண்டிருக்கிறார், சுகத்தை தந்திருந்திருக்கிறாய். فإنك طالما நீண்ட காலமா قد عفيت நீ சுகத்தை கொடுத்திருந்த என்ன பண்ணி, அதாவது அல்லாம இன் குந்த கத் அப்லைத்த நீ என்ன சோதிச்ச அப்படின்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி நீண்ட காலமா நீங்க என்னதான் பண்ணிருக்கிற, சுகத்தை தான் கொடுத்துருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், என் பிள்ளைய இப்ப நீ எடுத்து சோதிச்சாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி என் புள்ள என்னோட பல வருஷம் இருந்திருக்காங்க, அப்ப சந்தோஷமா தானே இருந்தேன், அப்ப நான் அவள அத்தனை நாள் நீ சுகமா வச்சிருந்தேல அப்படின்னு நம்ம சொல்லி காட்டு. இப்பதான் அபலைத்த அபலைத்த ஆஃபைத்த. ஓகே, அடுத்து பாருங்க. மூணாவது, الحر إذا وعد وفى وإذا أعان كفى وإذا ملك عفا. என்ன சொல்றாங்க? الحر சுதந்திரமானவன், இதா வஅத வஃபா அவன் வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவான். இதா வஅத வஃபா. وإذا أعان كفى. وإذا أعان அவன் உதவி செய்தால் கஃபா போதுமான அளவுக்கு உதவி செய்யும். وإذا أعان உதவி செய்தால் கஃபா போதுமான அளவுக்கு உதவி செய்யும். இதா மலக்க அவன் ஆட்சி செய்தால் அஃபா மன்னிக்க கூடியவனாக இருப்பான். மன்னிக்க கூடியவனாக இருப்பான். இப்ப பாருங்க, வஃபா கஃபா அஃபா இதான் சஜா. இப்ப இந்த பாடத்துல ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணும் எக்ஸாம்ல கேட்டா கூட சஜாவுடைய காய்தா கண்டிப்பா கேட்பான். ஒரு பேராகிராஃபை கொடுத்து இதை வந்து என்ன சஜா கேட்பான், ஈஸியா கண்டுபிடிச்சிடணும். கடைசி தான் சஜா. எல்லாருடைய கிருபையினால இது முடிச்சாச்சு. அல் முஹஸ்ஸினாத்து அல் லஃப்திய்யா. அடுத்து என்ன பார்க்க போறோம்? அல் முஹஸ்ஸினாத்து அல் மஅனவிய்யா, அதாவது மஅனாவை கொண்டு அழகு, மஅனாவை கொண்டு அழகுபடும். இதுல எத்தனை பாடம் இருக்கு? ஏழு பாடம் இருக்கு. பிஸ்மில்லாஹ். அத்தௌரியா, இது ரொம்ப அழகான ஒரு பாடம். அத்தௌரியா அப்படின்னா மொழி ரீதியா மறைச்சு வைக்கிறது. மொழி ரீதியா தௌரியான்னு சொன்னா மறைத்தல். காய்தா பாரு, காய்தா பார்த்தா வரைக்கும். காய்தா பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் தௌரியானா என்ன. தௌரியானா பேசக்கூடிய என்ன பண்ணுவார், ஒரு வார்த்தையை முன்னாடி சொல்லுவார். அந்த வார்த்தைக்கு மொத்தம் ரெண்டு அர்த்தம் இருக்கும். ஒண்ணு அந்த வார்த்தை கேட்ட உடனே விளங்குற ஒரு அர்த்தம் இருக்கும். இன்னொரு அர்த்தம் அது ரொம்ப தூரமா இருக்கும். நம்ம ஒரு வார்த்தையை சொன்னோன்னு நம்ம எப்படி விளங்க மாட்டாக்கன்று எடுத்தோன்னே என்ன விளங்குமோ அதான் விளங்கும். தௌரியா அப்படி இல்லை. அவர் இதை மென்ஷன் பண்ணல. எதை மென்ஷன் பண்றாரு? எதை மென்ஷன் பண்றாரு? அதுக்கு ரொம்ப தூரமா ஒரு அர்த்தம் கொடுக்கும்ல. அந்த உதாரணமா தமிழ்நாட்டுல கடையில் உள்ள பெரிய ஒரு ஸ்லேடை கவிதைன்னு சொல்லுவாங்க. கவிதை எழுதக்கூடியவங்கலாம் ஸ்லேடை. உதாரணமா நம்ம எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்றாங்க. ஒரு கவிதை தமிழ்ல, ரோஜா இருக்கா, வாசமுள்ள ரோஜாவை வாடி போகலாமா. என்ன அர்த்தம்? ரோஜா வாடிடலாம். அது வாடுறத பார்த்து அது என்ன பண்றாரு, வாசமுள்ள ரோஜாவை வாடி. ஆனா அது அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம்? வாசமுள்ள ரோஜாவை வாடி
போகலாம். புரிஞ்சா? இப்ப இப்ப இந்த அர்த்தம் வந்து தூரமானதா பக்கமானதா? தூரமானது. நமக்கு விளங்குனது எது எடுத்தோன்னே? விளங்குன என்ன எடுத்துச்சு? இதுதான் தௌரியம். ஒரு சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்கும். அதுல ஒரு அர்த்தம் ரொம்ப நெருக்கமான அர்த்தமா இருக்கும். ஆனா நெருக்கமான அர்த்தம் அங்க முராது இல்ல. இதுதான் முராது. தூரமானதுதான் முராது. உதாரணம் பாருங்க. சரி, காயிதா பாருங்க. யாருக்கு? التورية أن يذكر المتكلم لفظا مفردا. பேசக்கூடியவர் ஒரு முஃபரதான ஒரு லஃப்ஸா என்ன பண்ணுவார்? சொல்லுவார். முஃபரதான ஒரு லஃப்ஸா சொல்லுவார். லஹு மஅன யானி. அதுக்கு எத்தனை அர்த்தம் இருக்கும்? ரெண்டு அர்த்தம் இருக்கும். கரீபுன் பாஹிருன். ஒன்னு நெருக்கமா வெளிப்படையா இருக்கும். ஆனா கைரு முராத். அது என்ன இல்ல? நோக்கம் இல்லை. வபஈதுன் கஃபியுன். இன்னொன்னு தூரமா மறைஞ்சு ஒன்று இருக்கும். ஹுவல் முராத். அதுதான் என்னது? ரொம்ப அழகா காயிதா படிச்சல விளங்கும். ஹுவல் முராத். التورية يذكر المتكلم لفظا مفردا له معنيان. ஒரு பேசக்கூடியவர் ஒரு வார்த்தை முஃபரதான வார்த்தையை சொல்லுவார். அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கும். கரீபுன் பாஹிருன் கைர முராத். ஆனா பக்கத்துல உள்ளது அது முராதா இருக்காது. பஈதுன் கஃபியுன். தூரத்துல ஒண்ணு மறைஞ்சிருக்கும். ஹுவ முராத். அதான் என்னவா இருக்கும்? முராதா. பாருங்க அலம்சிலத்து. قال سراج الدين الوراق. سراج الدين الوراق சொல்றேன். அசூனு அதீம வஜ்ஹி அன் உனாசின். அசூனு நான் பாதுகாத்துக் கொண்டேன். அதீம வஜ்ஹி என் முகத்துடைய தோள்களை. அன் உனாசின் மக்களை விட்டு. அசூனு அதீம வஜ்ஹி அன் உனாசின். நான் மக்களிடமிருந்து என்னுடைய முகத்தினுடைய தோலை பாதுகாத்துக் கொண்டேன். ஏன் தெரியுமா? லிகாஉல் மௌத்தி இந்தஹும். அவர்களிடத்திலே மரணத்தை சந்திப்பது என்பது அல் அதீபு. யாருதான்? ஒரு அதீபு தான். யாருதான் அதீபுனா? யாரு? யார் மூலம் அதீபுனா? ஒரு இலக்கியவாதி. அதீபுனா யார சொல்லுவாங்க? இலக்கியவாதி சொல்லுவாங்க. அசூனு அதீம வஜ்ஹி அன் உனாசின் லிகாஉல் மௌத்தி இந்தஹும். நான் வந்து என்னுடைய முகத்தினுடைய தோலை மக்கள்கிட்ட என்ன பண்றேன்? பாதுகாத்துக் கொண்டேன். ஏன்னா லிகாவுல் மௌத்தி ஐந்தும். அவங்க இடத்துல மரணத்தை சந்திப்பது என்பது யாரை சந்திக்கிறது? அவங்க இடத்துல மரணத்தை சந்திப்பது என்பது அதிக இலக்கியவாதிகள் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு அடுத்துவாங்க கீழே. வருப்ப ஷாரி இந்தஹும் பகீதுன். சில வருப்பனா சில சில கவிதைகள் அவங்க இடத்துல பகீதுன் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். கோபமானதாக இருக்கும். என்ன சொல்லலாம்? ருப்ப ஷாரி ஐந்தவும் பகீதுன். சில கவிதைகள் அவங்க இடத்துல கோபத்தை கோபமானதாக கூட இருக்கலாம். ஒலவ் வாஃபா பிகிலம். அவங்களோட இருந்தாலும் சரி. அவங்க ரொம்ப பிடிச்ச, அதாவது வலவ் வாஃபா பிஹி. அதை என்ன சொல்றது? வலவ் வாஃபா பிஹி லஹும். அவங்களுக்காண்டி என்ன சொல்றது? வாஃபா யு வாஃபி முவாஃபாப்னா ஆரோக்கியமா இருந்தது. உலவ் வாஃபா பிஹி லஹும். அவங்களுக்கு அது எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாலும் சொன்னாங்க. ஹபீபு. ஹபீபுனா நேசமானது. ஹபீபுனா நேசமானது. இது கவிதை. இப்ப பாருங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த அதீபுன்னு. அதீப் அப்படின்னா இலக்கியவாதியை குறிக்கும். அப்ப இதான் பொருள். இல்ல. அல் அதீபுங்கிறது ஒரு கவிஞருடைய பேர்.
தூரமான ஒரு முராத் அது. அப்ப தூரமான ஒரு முராதை கொண்டு வந்து வைக்கிறது. ரெண்டாவது அதே போல பாருங்க, இந்த ஐந்தகும் பகீதுன்னு இருக்கா, கோபத்தை ஏற்படுத்தும். அப்ப அடுத்து வருது ஹபீபுன்னு இருக்கா. அப்ப என்ன நடப்போம், இது கோபம், அது என்னது நேசம் நடக்கும். ஆனா ஹபீபுனா ஒரு கவிஞருடைய பேர், அபு தமாமுடைய பேர். அப்ப தூரத்துல உள்ள முராது நாடப்பட்டு அருகில் உள்ள முராது விடப்படும். அதான் தௌரியா. قال نصير الدين الحمامي. نصير الدين الحمامي சொல்லக்கூடிய ஒரு இவருக்கு ஹம்மாமின் அன்னர்த்தம் உண்டு. ஹம்மாம் என்ன அர்த்தம்? ஹம்மாம் குளியல் அறை. ஒரு பேர் ஹம்மாமி. ஏன்னா வரலாறுல இருக்குது, இந்த மிசூர்ல உள்ள குளியல் அறைகளை எல்லாம் அவர் என்ன பண்ணுவார்னா லீஸுக்கு எடுத்துக்குவார். இப்ப கட்டண கழிப்படம் லீஸுக்கு எடுக்கிறாங்க, அந்த மாதிரி குளிக்கிறது. அதனால அவர் பேர் ஹம்மாமின் அடமொழி வந்துச்சு. இப்ப அவர் சொல்றார், அபியாத்து ஷஅரிக கல் குசூரி. அபியாத்து ஷஅரிக கல் குசூரி. உன்னுடைய அந்த அபியாத்து ஷஅரிக, உன்னுடைய கவிதையினுடைய அந்த அடிகள் இருக்குல்ல, பைத்துகள் அபியாத்துகள் எல்லாம் கல் குசூரி கோட்டைகளை கொண்டது. லா குசூர பிஹா யஅூகு. எதுவும் அதனை கொண்டு தடுக்க முடியாது. எந்த கோட்டையும் எந்த கோட்டையும் அதனை கொண்டு தடுக்க முடியாது. எந்த கோட்டையும் அதனை என்ன பண்ண முடியாது, உன்னுடைய கோட்டைகளை எல்லாம் தடுக்க முடியாது. அதான் அர்த்தம், எந்த கோட்டையும் உன்னுடைய கோட்டைகளை தடுக்க முடியாது. அப்ப இங்க என்ன அர்த்தம்னா, யஅூகு அப்படின்னா தடுக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம ஞாபகத்துக்கு அதான் ஒரு ஆக்கை யஅூகு, அதான் உக்கூக்குல் வாலி வாபமா தடுக்கிறது. ஆனா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, யஅூகுன்னா அழகுன்னு அர்த்தம் இருக்கு. அதான் இங்க வரும். என்ன சொல்றாங்க, வலா குசூர பிஹா, உன்னுடைய அழகை எந்த கோட்டைகளாலும் தடுக்க முடியாது அர்த்தம். உன்னுடைய அந்த அழகை வந்து எந்த கோட்டையாலையும் தடுக்க முடியும். ஓமினல் அஜாஇபி லஃப்துஹா, அதனுடைய அந்த லஃப்துகள் எல்லாம், அந்த ஷிஅருடைய லஃப்துகளுடைய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த ஷிஅருடைய லஃப்துகளுடைய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஹுர்ருன் சுதந்திரமானது. வ மஆனிஹா, அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் ரகீகுன். நம்ம ரகீகன் என்ன படிச்சிருக்கோம்? என்ன படிச்சிருக்கோம்? ரெண்டு ரகீகன் சொன்னாலே என்னன்னா அடிமை தான் அர்த்தத்துக்கு வரும், அடிமை. அப்ப அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் அடிமை அப்படின்னு வரும். ஆனா உண்மையா அது அர்த்தம் இல்லை. ரகீக் பாரதூரமான ஒரு அர்த்தம் இருக்குது. என்னன்னு சொன்னா சாஃப்ட், ரகீகுன் மென்மையான. அதான் இங்கே வரும். உன்னுடைய கவிதைகள்லாம் மென்மையா இருக்குது அர்த்தங்கள்லாம். இப்ப அடுத்த மூணாவது, وقال الشاب الظريف. ஷாப் பரீஃப் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கவிஞர். சின்ன வயசுல 25 வயசுல மௌத்தா போயிட்டார். அந்த ஒரு கவிஞர் சொல்றேன், தபஸ்ஸம ஸக்ருல் லௌஸி. தபஸ்ஸம புன்முறுவல் பூத்தது. ஸக்ருல் லௌஸி. ஸக்ருல் லௌஸினா அந்த பாதாம்பருப்பு. பாதாம்பருப்பு புன்முறுவல் பூத்தது. எது திமா அன் தீபி நஷ்ரிஹி, அதனுடைய அந்த தீபனா அந்த என்ன சொல்றது, சுத்தமான வாடை. அதனுடைய அந்த வாடைக்கு, அதன் பரவி இருக்கக்கூடிய அதனுடைய வாடையை பார்த்து பாதாம்பருப்பு என்ன பண்ணிச்சான், புன்முறுவல் போது. பரவி இருக்கக்கூடிய அதனுடைய வாடையை பார்த்து அது புன்முறுவல் போது. وأقبل في حسن يجل عن الوصف. وأقبل في حسن, அதனுடைய அழகை முன்னோக்கியது. எஜில்லு அன் வஸ்பி, ஆனா அதனுடைய அழகை என்ன பண்ண முடியல, வர்ணிக்க முடியல. எஜில்லுனா வர்ணிக்க முடியல. அன் வஸ்பினா அதை வர்ணிக்கிற என்ன பண்ணல, அதால முடியல.
ஹலும்மு இலேஹி, அதன் பக்கம் ஓடி வாருங்கள். பைன கஸ்பின் வலத்தத்தின், இந்த இடத்துல அல் கஸ்பு அப்படின்னா அதுக்கு நெருக்கமான ஒரு அர்த்தம் என்னன்னா உடைக்கிறது, கசர. வலத்தத்தின், இன்பத்தின் பக்கம். فإن غصون الزهر, நிச்சயமாக இந்த குசுன்னா கிளைகள், ஜஹர்னா பூக்களுடைய கிளைகள் எல்லாம், தஸ்லுஹு ஏற்றதுதான், லில் கஸ்பி உடைப்பதற்கு ஏற்றதுதான். ஆனா இந்த கஸ்புக்கு பாரதூரமான ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னா விளையாடுறதுன்னு அர்த்தம். அது இங்க இதான் முராதா இருக்கும். ஹலுமு இலேஹி, அதன் பக்கம் வாருங்கள். எதுக்கு? பைன கஸ்பின் வலத்தத்தின், விளையாடுவதற்கும் அதன் மூலமா இன்பத்தை பெறுவதற்கு வாங்க. பைன உசூன ஜஹரி, ஏன்னா நிச்சயமா பூக்களுடைய கிளைகள் எல்லாம் தஸ்லோ ஏற்றதுதான். எதுக்கு ஏற்றது? லில் கஸ்பி விளையாடுவதற்கு ஏற்றதுதான். இதுதான் தௌரியம். தௌரியான்னு சொன்னாலே ஒரு வார்த்தையை சொல்வார், அது ரெண்டு அர்த்தம் இருக்கும். கரீபுன் ஸாஹிருன் கைர் முராத், பஈதுன் கஃபியுன் ஹுவல் முராத். அடுத்து அத்திபாக். அத்திபாக் அப்படின்னு சொன்னா மொழி ரீதியாக நேர்படுதல். அரபுகள்ல திபாக்குன்னு ஒரு டிஷ் இருக்கு. எப்படின்னா ஒரு சாப்பாடு மாறும், அதுக்கு மேல கறி, அதுக்கு மேல ரொட்டி. எப்படின்னா நீ பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபுல்லா இப்போ கூட தமிழ்நாடோட வந்துருச்சு, ரொட்டி மாதிரி தான் இருக்கும். அந்த ரொட்டியை உள்ள அறுத்தா பிரியாணி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அடுக்கடுக்கா வச்சு உள்ள ஃபுல்லா மூடி வச்சிருப்பாங்க. அதான் திபா. உள்ளுக்குள்ள ஒண்ணு மேல மேல அடுக்கிறது. இப்ப திபாக்னா என்ன காயிதா பாருங்க. திபாகு, திபாக் என்பது அல் ஜம்உ பைன ஷைஇ வ தித்திஹி ஃபில் கலாமி, பேச்சுல என்ன பண்றது? ஒரு விஷயத்தையும் அதனுடைய எதிர்மறையும் உள்ள கொண்டு வரும். பேச்சில் என்ன பண்றது? பைன ஷைஇ வ தித்திஹி, ஒன்றையும் அதனுடைய எதிர்மறையும் கொண்டு வருது. எழுந்தான், அமர்ந்தான், இந்த மாதிரி இந்த ரெண்டையுமே ஒரே சென்டென்ஸ்ல கொண்டு வருது. இல்லைங்க சார்? நேர்மறையை ஒரே சென்டென்ஸ்ல கொண்டு வர்றதுக்கு பேர் தான் அத்திபாக். நேர்மறையை ஒன்று கொண்டு நேர்மறையாக இருக்கக்கூடிய வார்த்தையை ஒரே சென்டென்ஸ்ல கொண்டு வர்றதுதான் அத்திபாக்கு. வஹுவ நவ்ஆனி, அது எத்தனை வகை? ரெண்டு வகை. திபாக்குல் ஈஜாபி, திபாக்குல் ஈஜாபினா உடன்பாடு நடக்கும். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களாம், ஞாபகம் தான் சொல்ல. திபாக்குல் ஈஜாபினா உடன்பாடு அப்படின்னு அர்த்தம். எப்படி அர்த்தம்? மாலம் யக்தலிஃபு ஃபீஹி அத்தாரி, மாலம் யக்தலிஃபு ஃபீஹி அத்தானி ஈஜாபன் வ சல்பன். இதுல என்ன ஆகாது, அந்த தித்து வரும், ஆனா அது என்ன இருக்காது, ஈஜாபாவும் இருக்காது, சல்பியாவும் இருக்காது. ஈஜாபாவும் இருக்காது, உடன்பாடாவும் இருக்காது, எதிர்மறையாவும் இருக்காது. அந்த சென்டென்ஸ்ல ரெண்டு எதிர்மறை வந்துருமோனா, ரெண்டும் வந்தாலும் என்ன ஆகாது, அது எதிர்மறையாவும் இருக்காது, அதே போல உடன்பட்டு இருக்காது. சரி ஓகே, அப்படி இருக்காது, எதிர்மறையாவும் இருக்காது. அது என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ், அந்த எதிர்மறை உடன்பட்டு பாசிட்டிவ் நெகட்டிவா? அதான் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஈஜாப்னா பாசிட்டிவ், சல்பினா நெகட்டிவ். இப்ப நம்ம அதே இந்த ஜினாசை பார்த்தோமா, தாமுன் கைரு தாமுன், அதே போல திபாக் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுல ஈஜாபியா சல்பியான்னு கண்டுபிடிச்சா. இப்ப உதாரணம் பாருங்க. الأمثلة قال تعالى
அவர்கள் விழித்திருக்கிறார் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? வஹும் ருக்கூதுன் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தஹ்சபுஹும் ஐகாதன் வஹும் ருக்கூத் அவங்க வந்து ஐகாதன் விழித்திருக்கிறார்கள் என்று நீங்க எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்க? வஹும் ருக்கூதுன்னா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காங்க. ஐகாது ருக்கூது அதாவது விழித்தல் தூங்குதல் எதிர்மறை ஒரே சேனத்துல வந்துருச்சா? திபாக்கு தான். இப்ப விஷயம் என்ன? ஈஜாபியா சல்பியா, நெகட்டிவா பாசிட்டிவா? நெகட்டிவ். ஏன்னா இது வந்து என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா ஒன்ன மறுக்கல, புரிஞ்சா போடலாம். அதாவது எதிர்மறையா அவன் ஆக்கல. எதிர்மறை ஆக்கம் என்ன பண்ணுது? அவங்க முடிச்சுக்கா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க தூங்குறாங்க அப்படி என்ன பண்ணுது சொல்லிடுது. எதிர்மறையா இருந்தா எப்படி வருங்கிறது பின்னாடி வரும். இப்ப ரெண்டாவது ஒகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருல் மாலி பொருளாதாரங்கள்ல ஆக சிறந்த பொருளாதாரம் ஐனுன் சாஹிரத்துன். இந்த இடத்துல ஐனுங்கிறது ஊற்று, சாஹிர் ஓடக்கூடிய ஊற்று. லிஐனின் நாஇமத்துன் தூங்கக்கூடிய கண்களுக்காக ஓடக்கூடிய அந்த ஊற்று தான் சிறந்த பொருளாதாரம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன அர்த்தம்னா கைருல் மாலி ஐனுன் சாஹிரா ஓடக்கூடிய ஊற்று தான் சிறந்த செல்வம். யாருக்கு? ஐனின் நாஇமா உறங்கக்கூடிய கண்ணு. அதாவது யார சொல்றாங்கன்னா இந்த யாரெல்லாம் வந்து ஐன் சாஹிரனா தோட்டத்துல இது வாக்கியா அவன் தான் வாக்கியா வெட்டி விட்டு போயிடுவான். அவன் தூங்கிட்டு இருப்பான். ஆனா இது என்ன அவங்க தண்ணி ஓரமா போய் நீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப இவன் தூங்கினா கூட இவனுக்கு அது நன்மையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதான் சொல்றான் கைருல் மாலி ஐனுன் சாஹிரத்துன் ஓடக்கூடிய அந்த நீர் தான். யாருக்கு? ஐனின் நாஇமா உறங்கக்கூடியவன். சாஹிரா நாஇமா என்னது? உடன்பாடு, அதாவது ஆப்போசிட். ஆனா என்ன ஆகுதுன்னு சொன்னா ஈஜாபியா இருக்குது. ஈஜாபியா சொன்னா நெகட்டிவா பாசிட்டிவா இருக்கு. ஓகே, நெகட்டிவ் எப்படி வரும்? قال تعالى الله சொல்றான் يستخفون من الناس ولا يستخفون من الله. இவங்க என்ன பண்றான்? يستخفون من الناس மக்கள் இடத்துல பயப்படுறான். ولا يستخفون من الله அல்லாஹ் இடத்துல என்ன பண்ண மாட்டேங்கிறான்? பயப்பட மாட்டேன். என்ன அர்த்தம்னா இங்க பாருங்க, இங்க என்னென்ன இருக்கு? எங்க இது இருக்கா? எதிர்மறையா இருக்கு. எங்க இருக்கு? يستخفون ولا يستخفون. இப்ப விஷயம் என்னன்னா சல்பி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த மேல உள்ள மாதிரி ஆப்போசிட் எல்லாம் வராது. இந்த லா தான் வரும், ஒரே இதா வரும். அதுக்கு முன்னாடி லா வரும், அவ்வளவு விஷயம். அடுத்து வகால சம்வல் வனுன்கிரு இன் ஷிஅனா அலன் நாஸி கௌலஹு. வனுன்கிரு நாங்கள் மறுப்போம், இன் ஷிஅனா நாங்கள் நாடினால் நாங்கள் மறுப்போம், அலன் நாஸி கௌலஹு மக்களுடைய கூற்றுகளை நாங்கள் நாடினால் நான் என்ன பண்ணுவேன்? நாங்கள் மறுப்போம். வலா யுன்கிரூனல் கௌல ஹீன நகூலு ஆனா நாங்க சொல்லும் போது அவங்களால அதை மறுக்க முடியாது. வலா யுன்கிரூன அவர்களால் மறுக்க முடியாது. கௌல கூற்ற ஹீன நகூல் நாங்க சொல்றப்ப.
நீ சொன்னா நான் கேட்பேன், கேட்காம இருப்பேன். நான் சொல்றேன், நீ கண்டிப்பா தான் பண்ணி ஆகும். இது ஆட்சியாளர்களை பத்தி அவர் சொல்லுங்க. இங்க என்ன இருக்கு? நுண் கீரோன வலா நுண் கீரோன்னு. ஈஜாபியா சல்பியா? சல்பி. அவ்வளோ முடிஞ்சு. இதான் மூலம் திபாப். விளங்குச்சா? மூணாவது அல் முகாபலா. அல் முகாபலா அல் முகாபலா அப்படின்னு சொன்னா ஒன்றுக்கு ஒன்று நேர்படுது. முகாபலான்னு சொல்லலாம், நேருக்கு நேரா. பாருங்க, அல் முகாபலத்து காயிதா. அல் முகாபலத்து யுக்தா பி மஅனயைனி அவ் அக்ஸர். முகாபலா என்பது அது என்ன பண்ணும்? இரண்டு அர்த்தங்களையோ அல்லது மேற்பட்ட அர்த்தங்களையோ கொடுக்கும். சும்ம யுக்தா பிமா சும்ம யுகாபிலு ذلك على தர்த்தீப். பிறகு என்ன பண்ணும்? தர்த்தீபா இருக்கும். ஒன்று அது இரண்டுக்கு மேற்பட்ட அர்த்தத்தை கொடுக்கும். இன்னொன்று அது எப்படி இருக்குமா? அது சும்ம யுக்தா அது வரும். பிமா யுகாபிலு ذلك على தர்த்தீப். கரெக்டா தர்த்தீபாக என்ன பண்ணும்? அது வரும். ரொம்ப ஈஸி, பெரிய விஷயம்லாம் இல்லை. பாருங்க, இதுவும் ஒரு வகையான என்னது ஆப்போசிட் மாதிரி தான். ஆப்போசிட் தான் வரும். கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னக்கும் லதக்ஸுரூன இன்தல் ஃபஸஇ. நீங்கள் லதக்ஸுரூன அதிகமாகிறீர்கள். இன்தல் ஃபஸஇ பயத்துடைய நேரத்தில், போருடைய நேரத்தில் நீங்க அதிகமாகிறீங்க. ஃபத்தகில்லூன இந்த தமஇ, ஆனா குறைந்து விடுகிறீர்கள் இந்த பேராசையினுடைய நேரத்துல எல்லாம். ஆசைப்பட வேண்டிய நேரத்துல என்ன பண்ணி குறைஞ்சிடுறீங்க. என்ன அர்த்தம்? போர்னு வந்துட்டு அதிகமாயிடுறீங்கப்பா. இந்த போருடைய பொருளை பங்கிட்டு கொடுக்குறப்ப இந்த ஆசையெல்லாம் வர்ற நேரத்துல என்ன பண்ணிடுறீங்க? குறைஞ்சிடுறீங்க. இத பாருங்க, இல்ல ரசூல் என்ன பண்றாங்க? அன்சாரியை பத்தி சொல்றப்ப தக்ஸுரூன, நீங்க என்ன பண்றீங்க? அதிகமாகி, அதாவது சஹாபாக்களுடைய சிஃபத்தை பத்தி சொல்றப்ப அதிகமாயிடுறீங்க. அதே சஹாபாவுடைய சிஃபத்தை முகாபலா நேருக்கு நேரம் சொல்றப்ப ஆப்போசிட் சொல்ற தக்கில்லூன, குறைஞ்சிடுறீங்க. அதே போல எப்ப அதிகமாகறீங்க? ஃபஸஅ பயத்துல. அது அப்படியே ஆப்போசிட்டா அங்க வர்றப்ப அதுக்கு ஆப்போசிட்டா வரும் முகாபலா. இப்ப எனக்கு வந்தேன் இருந்தா அவங்க கூட போனேன்னு இருக்கும்ல, அப்ப அங்க வர்றப்ப எப்படி ஒரு இந்த தமஇ ஆசையினுடைய நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க? இதான் ஒரு சென்டென்ஸ் எல்லாம் போடலாம். ஒரு சென்டென்ஸ் எழுதிடுமா, இதுக்கு அப்படியே முகாபலாவா இதுக்கு எதிராக அப்படி என்ன பண்றோம்? எழுதி முடிக்கும். அதான் சொல்றான். அதான் கால காலித் இப்னு ஸஃப்வான் யஸிஃபு ரஜுலன். காலித் இப்னு ஸஃப்வான் ஒரு மனிதரை வர்ணிக்கிறார். இன்னும் நல்லா கவனிச்சோங்க. காயிதா என்ன? அல் முகாபலத்து அயுக்தா பி மஅனைனி அவ் அக்ஸர். அது இரண்டு அர்த்தங்களே அது மேற்பட்ட அர்த்தத்தை கொடுக்கும். இங்க ரெண்டு அர்த்தம் கொடுத்துருக்கா? என்னென்ன அர்த்தம் கொடுத்துச்சு? ரெண்டு அர்த்தம். ஒண்ணுல அதிகமாகறீங்க, இன்னொன்னுல குறைஞ்சிருக்கீங்க. இன்னொன்னுல பயம், இன்னொன்னுல ஆசை. அதான் பி மஅனைனி அவ் அக்ஸர். அடுத்து சொல்றாங்க சும்மா யுக்தா பிமா யுகாபிலு ذلك على தர்த்தீப். அது ஆர்டரா வரும். என்ன வந்திருக்கோ அதுக்கு ஆர்டர் அப்படியே ஆப்போசிட் என்ன பண்ணும்? அது வரும் அப்படின்னு சொல்றாங்க. காலித் இப்னு ஸஃப்வான் ஒரு மனிதரை எப்படி வர்ணிக்கிறார்? லைஸ லஹு ஸதீகுன் ஃபி ஸிர்ரி, அவனுக்கு மறைமுகமாக எந்த நண்பனும் இல்லை. லைஸ லஹு ஸதீகுன் ஃபி ஸிர்ரி, அவனுக்கு மறைமுகமாக எந்த நண்பரும் இல்லை. அதே போல வலா அதுவுன் ஃபில் அலானியா, வெளிப்படையாக அவனுக்கு எந்த ஒரு எதிரியுமே இல்லை. என்ன அர்த்தம்? லைஸ லஹு ஸதீகுன் ஃபி ஸிர்ரினா, மறைமுகமாக அவனுக்கு எந்த ஒரு நண்பனும் இல்லைனா, அதாவது லைஃப் லவ் சதியோபன் ஃபிக்ஸர் அப்படின்னா அவனுக்கு மறைமுகமா எந்த நண்பன் இல்லை அப்படின்னா அவனுக்கு யாரும் அந்த மாதிரி என்ன பண்ண மாட்டான்? உதவியெல்லாம் பண்ண மாட்டான் மறைமுகமா.
வல அதுவும் சில அலானியா, அவனுக்கு வெளிப்படையா எந்த விதமான ஒரு அவன் முன்னாடி எந்த எதிரியும் வரமாட்டான். வெளிப்படையா பார்ப்ப அவனுக்கு எதிரே கிடையாது, மறைமுகம் பார்ப்ப அவனுக்கு யாரும் இல்ல நண்பன் இல்லை. இப்ப பாருங்க, சதீக்குன் அதுவுன் சிர்ருன் அலானியா முகாபலா. அடுத்து قال بعض الخلفاء من أقعدته نكاية اللئام. மன் அக்காதத்து, யாரை உட்கார வைத்ததோ, நிகாயத்துல் லிஆம், கஞ்சர்களுடைய உதவிக்கு ஆப்போசிட் என்ன? கைவிடுதல். கஞ்சனுடைய கைவிடுதல் யாரை உட்கார வைத்ததோ, கஞ்சர்களுடைய கைவிடல் யாரை உட்கார வைத்ததோ, அகாமத்து இஆனத்துல் கிராம், அவரை எழுந்திருக்க வைக்கும். இஆனத்துல் கிராம், இஆனத்துனா உதவி, அல் கிராம்னா கஞ்சனுக்கு ஆப்போசிட் செல்வந்தர்கள். அதாவது உதவி என்ன சொல்றது, கொடைவல்லல். யார கஞ்சனுடைய அந்த என்னது கைவிடுதல் உட்கார வைக்குமோ அவனை எது எழுப்படும்? கொடைவல்லலுடைய உதவி அவன் எழுப்படும். அப்ப இங்க பாருங்க, அக்காதத்தூன் உட்கார வைக்கிறது, அகாமதம் நிக்க வைக்கிறது, நிக்காயத்தை அப்படின்னா உதவி செய்யாம இருக்கிறது, யானத்தான் இது பண்றது, லிஆம்னா கஞ்சன், அல் கிராம்னா கொடைவல்லல். வகால அப்துல் மலிக் இப்னு மர்வான், அப்துல் மலிக் இப்னு மர்வான் சொல்றாரு, மா ஹமீது நஃப்ஸி, நான் என்னுடைய உள்ளத்தை புகழ்ந்ததே கிடையாது. மா ஹமீது நஃப்ஸி, நான் என்னுடைய உள்ளத்தை புகழ்ந்ததல்ல. அலா மஹ்பூபின் இப்ததஅது பிஅஜ்ஸி, நான் இயலாம தொடங்கிய எனக்கு விருப்பமான ஒன்றில், நான் இயலாமல் ஆரம்பித்த விருப்பமான ஒன்றில் என்னுடைய உள்ளத்தை நான் புகழ்ந்ததே இல்லை. فما حبيت نفسي على محبوب ابتدأت به. இயலாமல் நான் தொடங்கிய எனக்கு விருப்பமான ஒன்றிற்காக என்னுடைய உள்ளத்தை நானே புகழ்ந்ததில்லை. வலாலும் துஹா, நான் அதை என்ன பண்ணதில்லை, இகழ்ந்ததும் அல்ல, என்னுடைய உள்ளத்தை நான் இகழ்ந்ததும் அல்ல. அலா மக்ரூஹின், எனக்கு வெறுப்பான ஒன்றுல எது, இப்ததஅது பி ஹஸ்மின், அதாவது என்ன சொல்றது, ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்ச எனக்கு வெறுப்பான ஒரு விஷயத்துக்காண்டி நான் என்ன பண்ணது இல்லை, இகழ்ந்தது இல்லை. இப்ப ஏதேதோ வரும், ஹமீது லும்து, மக்ரூஹ் மஹ்பூப், அஜிது ஹஸ்மின், இதான் முகாபல். அடுத்த பாம் ஹஸ்னு தஅலீல். ஹஸ்னு தஅலீல், அழகிய காரணம் சொல்லுதல். ஹஸ்னு தஅலீல். சரி, ஓகே. 2 பீரியட் தொடர்ந்து எடுத்துருக்கோமா? பிரேக் தேவைப்படுதா? எவ்வளவு நேரம் தேவைப்படுது? சரி, மணி 12:02, 12:13 ஸ்டார்ட் பண்ண நிமிஷம்.